சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்து முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாக அரசியல் தலைவர்கள் அனைவரும் தங்கள் நம்பிக்கைக்கேற்ப வழிபாட்டு தலங்களில் குவிந்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி தொடங்கி அனைத்து அதிமுக வேட்பாளர்களும் பழனிமலையில் தஞ்சமடைந்த நிலையில் விஜய் திருச்செந்தூர் சென்று பக்திமலையில் நனைந்து வந்தார். ஸ்டாலினோ நேற்று இரவு தனது ஆதரவாளர்களுடன் தந்தையும் முன்னாள் முதல்வருமான கலைஞரின் நினைவிடத்தை நாடியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தேர்தல் முடிந்ததில் இருந்து அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் தங்களது நம்பிக்கைக்கேற்ப வழிபாட்டு தலங்களை நோக்கி படையெடுத்து வந்தனர். அந்த வகையில் அதிமுகவை பொறுத்தவரை இபிஎஸ் தனது குடும்பத்துடன் பழனி மற்றும் திருச்செந்தூர் சென்று முருகன் தரிசனம் பெற்றார். மேலும் அனைத்து அதிமுக வேட்பாளர்களையும் அவர் பழனிமலைக்கு சென்று வேண்டுமாறு கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களான KP அன்பழகன், உடுமலை ராதாகிருஷ்ணன், RB உதயகுமார், பொள்ளாச்சி ஜெயராமன் என பலரும் பழனி முருகனை நேரில் சென்று தரிசனம் செய்து வந்தனர். அடுத்ததாக விஜய் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வேலுடன் விஸ்வரூபம் தரிசனம் செய்தார். கடலில் இறங்கி வழிபாடு செய்த அவர் மலர்கள் சாற்றி முருகனை வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் வேளாங்கண்ணி மாதாவையும் தரிசனம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் சில பல காரணங்களாக விஜயின் வேளாங்கண்ணி பயணம் ரத்தானது. அடுத்ததாக திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் தரிசனம் செய்தார். சேகர்பாபு தனது குடும்பத்துடன் சிறுவாபுரி முருகன் கோவிலில் வழிபாடு செய்தார். இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் நெருங்கி வரும் நிலையில் நேற்று இரவு ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அப்போது அவருடன் சேகர்பாபு மற்றும் MP R ராசா ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிலையில் கடவுளின் அருள் யாருக்கு, யாருடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும்.